ஓம் காலகால ஈஸ்வராயன நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நம்முடைய அன்பு நண்பர் பிரகாஷ் செந்தூரான் அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கிற இந்த மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஏதாவது ஒரு விஷயம் பேசணும், மாதாந்திர கருத்தரங்கம்னா ஏதோ ஒன்று பேசணும், வீடியோ பார்க்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பயனான ஒரு விஷயத்தையும் கொடுக்கணும். சும்மா நம்மளுடைய பெருமைகளை பேசுகிறத விட என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும், உருப்படியாக இருக்கணும். ஒரு வீடியோ கொடுக்குறோம்னா ஒரு உருப்படியாக இருக்கணும். இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் அங்கங்கே வந்துட்டுருக்கு. ஜோதிடம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்த விட மாட்டார். கிரகங்கள் உன்னுடைய நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் கண்ணிலேயே படுன்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதர்கள் ஜெயிக்கணும் ரெண்டு விதத்தில் ஜெயிக்கலாம். ஒன்று அறிவாளியாக இருக்கணும், இல்லைனா நீ சக்தி படைத்த பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் இல்லையா? கடவுள் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போது நீங்கள் அறிவை தேடி போகிறீங்கன்னா என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை தேடி போகிறீங்கன்னா என்ன பண்ணணும். இது ஒரு கடவுள் வழிபாடு நான் பெருசாக யாருக்கும் சொன்னது கிடையாது. அது அபிஜித் கோவில்கள் மட்டும் ஒன்று சொல்லுவேன். அதை ஒரு 12 லக்னங்களுக்கு ஒரு கோவிலை மையப்படுத்தி சொல்கிறேன். அறிவு வேணுங்கிறவங்க அறிவுக்கு போங்க, பொருளாதாரம் வேணுங்களும் பொருளாதாரத்துக்கு போங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த ஒரு கோயில் நான் சொல்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா சில லக்னங்களுக்கு அறிவு கிடைக்கும், சில லக்னங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். அறிவா பொருளாங்கிறது லக்ன ரீதியாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நான் 2014 நான் இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு ஜோதிட ரீதியாக இது தெரியாது. பட் அதை திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் நிறைய பேர் நான் சொல்லி அந்த கோயிலில் நான் ஜோதிடர் ஆனதுக்கப்புறம் சொல்லி நிறைய பேருக்கு பொருளாதாரம் கிடைச்சிருக்கு, நிறையா பேருக்கு உயிர் காரகம் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அப்போ யாருக்கு குடும்ப வாழ்க்கை, யாருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறத இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் பெரிய அளவில் சைன் பண்ணுவார். நான் உணர்ந்த ஸ்தலம், நான் எப்போவுமே ஒரு ஸ்தலத்தை பற்றி சொல்கிறேன்னா நான் உணராமல் சொல்ல மாட்டேன். அதில் எனக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் சொல்லுவேன். எல்லாரும் மாதிரி இந்த சொல்லலை குப்பை வீடியோக்களாக போகக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பேன். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கு அவர் என்ன மாதிரி வேலை செய்கிறார் நான் சொல்கிறேன். சில லக்னங்களுக்கு அதை அபிஜித்தாக வேலை செய்யும், வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. துலா ராசிக்கு துலா லக்னங்களுக்கும் கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். எப்படி உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாட்டு வேலை வேணும், எனக்கு வெளிநாட்டு உத்தியோகம் வேணும், என்னுடைய தீராத கடன்கள் தீரணும் அப்படின்னா இவங்களுக்கும் சிவராஜ யோகமாக வேலை செய்யும். சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும், சூரிய திசை குரு திசை போனாலும், குரு திசை சூரிய புத்தி, சூரிய திசை குரு புத்தி போனாலும் இந்த துளாராசி துலா லக்னத்துக்கார லைஃப்ல ஜெயிச்சிருவான். நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே சொல்லுவாங்க துலாத்துக்கு குரு 3 6 குடைவர், ஒரு எதிராளி, ஒரு பகைஸ்தானாதிபதி எப்படி இவர் கொடுக்குறாருன்னா போய் பாருங்க, பார்த்தா தானே தெரியும். கிரகங்கள் எதுவுமே நல்லது கெட்டது கிடையவே கிடையாது. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அதில் அவருடைய பார்ட் ஆஃப் த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மெட்டீரியல் லைஃபாக ஒர்க் ஆகிறவர். மெட்டீரியல் லைஃபுக்கு நல்லவர். உயிர் காரகம் என்று சொல்லக்கூடிய, உறவு காரகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஹியூமனிட்டிக்கு எல்லாமே ஆப்போசிட் கேரக்டர்ஸ். அதனால தான் நம்ம பகை கிரகம்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் நம்ம எதுக்கு ஜாதகம் பார்த்தோம்? எல்லாமே நல்ல பேர் வாங்கணும், கூட்டு குடும்பமாக வாழணும், கணவன் மனைவியோடு வாழணும், குழந்தை குட்டியோடு வாழணும், பேர் கெடாமல் வாழணும். இதெல்லாம் லக்ன சுபர்கள் கொடுப்பாங்க. லக்ன அசுபர்கள் மட்டும்தான் பணங்காசு கொடுக்கும். இது நாம் யாருமே நோட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் லக்ன சுபர் 5 9 நல்லா இருக்கா, 5 9 நல்லா இருக்கான்னு தான் கேட்பான். அது ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள், சம்பாதிக்கவே முடியாது. 5ஆவது அதிபதி திசை 9ஆம் அதிபதி திசை போய் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஜெயிச்சேன்னு ஒருத்தரை காட்டுங்க. அதுவே அசுப கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த லக்னத்துக்கு 8 குடையனாக இருக்கலாம், 12 குடையனாக இருக்கலாம், ஜெயிச்சவன் நிறைய பேர் நீங்கள் பார்த்துடலாம். புரியுதுங்களா? ஏன்னா துலா லக்னத்துக்கு நல்லது பண்ணணும், பொருளாதாரம் வரணும்னா குரு வந்துடணும். குருவோ சூரியனோ வராமல் கிடையாது. 6ஆம் அதிபதி தான் உத்தியோகஸ்தானம். அப்போ உத்தியோகம் கிடைக்கணும் இல்லை, அது வெளிநாட்டில் கிடைக்கும். துலா ராசி துலா லக்னத்துக்கார குரு திசை போனால் வெளிநாட்டுக்காவது போவான். அது லக்னத்துக்கு தான் நம்ம பலன் எப்போவுமே, ராசிக்கு சொல்ல மாட்டோம். ராசியாக இருந்தால் தற்காலிகமாக போவாங்க, லக்னமாக இருந்தால் 100% பர்ஃபெக்டாக போயிட்டு வருவாங்க. அப்போது துலா லக்னத்துக்கார என்னைக்காவது குரு திசை சூரிய திசையில் ஃபாரின் போனீங்களான்னு மட்டும் கேளுங்க. குறைஞ்சபட்சம் நான் வெளியூர் போனேன்பா. கோயம்புத்தூர் இருக்கானா சார், நான் அதர் ஸ்டேட் போனேன்பா. இங்கே இருக்கானா சார், பக்கத்து ஊரில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன்பா. குறைஞ்சபட்சம் அதர் ஸ்டேட்ஸில் இருப்பான். செக் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த துளாராசி துலா லக்னத்துக்காரனுக்கு கண்டிப்பாக அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய இடம் தான் இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர். குரு புத்தி அப்போ தான் மலேசியா போயிட்டு வந்தாங்களாமா. கேட்டுங்க. துலா ராசிங்களா மேடம்? துலா லக்னம்.
சொல்ல சொல்ல ரிசல்ட் கிடைக்குதா? கிடைக்குதா? அவ்வளோதான். அதாவது இது வந்து நான் கிளைண்ட்டுக்கு சொல்லி நடந்த விஷயங்கள். நீங்கள் குரு திசையை நெகட்டிவாக பார்ப்பீங்க. அந்த குரு திசை எது பண்ணுன்னு பாருங்கள். கிரகங்கள் தன்னுடைய கேரக்டரை பண்ணுது. ஹீரோ ரஜினி, ஹீரோயின் சௌந்தர்யா, வில்லி வந்து படையப்பால ஒரு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்களா யார்? ரம்யா கிருஷ்ணன். நீங்கள் வந்து சௌந்தர்யாவாக நினச்சிட்டு நீங்கள் ரம்யா கிருஷ்ணனை பார்த்தீங்கனாலும் ரஜினியை வந்து வில்லனாக நினச்சி பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அவருடைய ரோல் அவங்க பண்ணுறாங்க. அந்த ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில். அது தெரிஞ்சாலும் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போது எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே எடுக்கணும் தெரியணும். அப்போ துலா ராசிக்கு கண்டிப்பாக குருவோ சூரியனோ வராமல் பெரிய பொருளாதார யோகங்கள் கிடைக்காது. அப்போ இவங்க திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் போயிட்டு வந்தாலே லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். ஏன்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரோட ஸ்தல வரலாறு வந்து பெரிய வரலாறு. அதை படித்து பாருங்கள், யாருக்கு என்ன வேணுங்கிறது அங்கே கிடைக்கும். இது எல்லாமே புராதன கோவில் மட்டும் கிடையாது, ரொம்ப ஆதி காலத்து கோவில்களும் கூட இதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. சும்மா போய் மிதிச்சுட்டு வாங்களேன், உங்களுக்கு எதில் பிரச்சனை தீர்ந்து போயிடும். சரி, இப்போ வந்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக இதில் போங்க, விருச்சிக லக்னத்துக்கு போங்க. விருச்சிக லக்னத்துக்கு பொருளாதாரத்தை எல்லாம் கொடுக்காது. நல்லா பாருங்கள், விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு ஒத்த குழந்தை இருக்கும், இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வர ஸ்தலம் போங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னால் அந்த ஸ்தலம் குழந்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்தலம். நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொன்ன ஸ்தல வரலாறு முழுசாக படி அதில் சொன்னோன்னா கதையாக போயிட்டே இருக்கும். ஏன்னா டைம் முடிய போகுது நம்மளுக்கு. அப்போது நீங்கள் அந்த வந்து விஷயங்களை புரிஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குரு யார்? பிரம்மா யார்? குருவா? குருவினுடைய காரகமா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள் நம்ம சொல்கிறோமா? பிரம்மாவுக்கு 5 முகங்கள் இருந்தது, கரெக்டா? அதில் ஒரு முகத்தை தான் கிள்ளி எடுத்தார், ஒரு தலையை தான் எடுத்துட்டார் அவர். 5வது வேதம்னு ஒன்று இருக்குது, அது மறைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு புராதனத்திலே சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் வெப் சீரிஸ் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 5ஆம் வேதம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்திருக்கு, முடிஞ்சால் போய் பாருங்கள். அதாவது படைத்தல் தத்துவம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு ஃபார்முலா தான் அந்த படத்தோட கதை. படைத்தல் தத்துவம், மனித கூறுகள் எப்படி மனித கூறுகள் தெரியும் நமக்கு, எலும்பு நரம்பு ஏகப்பட்ட பேர் பார்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இது உருவாக்கப்படுற ஒரு ஃபார்முலா வேணுமல்ல. 1ஆம் நம்பருங்க 1 + 1 = 2 தெரியும், ஆனால் 1ங்கிறது எப்படி வந்தது, அதுக்கான ஃபார்முலா வேணுமல்ல. அந்த மாதிரி படைத்தல் தத்துவத்துக்கான ஒரு வேதம் தான் 5வது வேதமா. அது வந்து இவர்கிட்ட இருக்குதுங்கிற தலைகணத்தோடு இவர் இருந்தார்னு சொல்லிட்டு தான் இதை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. ஏன்னா படைத்தலின் ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறத பிரம்மாவுடைய ரூலு. ஆனால் அதைவே இவர் தலைகணத்தில் அறிவாளி என்ன பண்ணுவா, நான் தானே பெரிய ஆள், எனக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுவான்ல, அந்த விஷயம் அவருக்குள்ளே வந்துருச்சு. இது எங்கே வெளிப்பட்டுருமான்னு சொல்லிட்டு தான் அந்த மட்டும் அவர் எடுத்துட்டார். அது ஆக்சுவலாக 4 முகங்கள் 4 வேதங்கள். 5வது முகம் 5வது வேதம். அந்த 5வது வேதத்தை தான் அவர் எடுத்து மறைச்சிட்டார். அது போய் நீங்கள் வெப் சீரிஸில் இருக்குது, போய் பாருங்கள். 5ஆம் வேதம்னு ஒன்று இருக்குது. அந்த 5ஆம் வேதத்துடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா படைத்தல் தத்துவம். ஒரு விஷயம் எப்படி படைக்கப்படுகிறது, உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணுதில்ல. நீங்கள் பிறந்த உடனே குழந்தையாக தான் இருந்தீங்க, திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுதில்ல. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு தோணுதில்லை, நான் ஒன்று கண்டுபிடிக்கணும், நான் ஒரு விஷயத்தை பண்ணணும், எப்படி தோணுது? அந்த தோணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத அந்த 5வது வேதமா. அந்த வேதத்தை தான் அவர் மறைத்து வைத்து. இது தெரிஞ்சதுன்னா மனிதனுடைய கையில் கிடைச்சா அவன் இன்னொரு உலகத்தை படைச்சிருவா. ஏற்கனவே திருச்சங்கு சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. அவனுக்கு தேவையில்லாமல் நம்ம விஸ்வாமித்திரருக்கு தேவையில்லாத பவரை கொடுத்து அவர் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளோனா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், இது மனித குழுவுக்கு அழிவாயிடுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சிட்டாரு. அதுதான் அந்த வெப் சீரிஸில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது ஏன் அது எடுத்து வச்சாங்கன்னு ஒரு ரீசன் வரும், அதில் போய் பாருங்கள். அப்போது அந்த படைத்தலுடைய விஷயங்களை அத்தனையும் அவர் எடுத்துக்கிட்டதுனால அது வந்து ஒரு மறைக்கப்பட்ட சம்பவமாக இருக்குது. இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு படைக்கணும் இல்லையா, குழந்தை வேணும்னு என்ன பண்ணணும், குழந்தை படைக்கணும், என்ன வேணும். அப்போ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டீங்கன்னா எப்படி கிடைக்கணும்லாம் சொல்ல மாட்டார், ஆனால் குழந்தை கிடைக்கும். அந்த தத்துவங்களை படிக்கும் பொழுதே உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அங்கே கிடைக்கும். ஏன்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் நான் வியந்த ஒரு ஸ்தலம். அதனால் வந்து நிறையா பேர் எதுக்கு எந்த பிரச்சனைக்கு வராங்களோ அந்த பிரச்சனைக்காக நீங்கள் அனுப்பணும். இப்போ விருச்சிக ராசிக்காரனுக்கு வந்து லக்னத்துக்காரனுக்கு வந்து நீங்கள் காசு வரும் போனால் வராது, இருக்கிறது இழந்துடுவான், போனான்னா லாஸ் வரும். குரு திசையில் அந்த கோயிலை தட்டானா நல்லா சம்பாதிச்சிருந்தானா காசு மைனஸ் ஆகும், அதுக்கு பதிலாக கல்யாணம் ஆகிடும், குழந்தை பேருக்கு இருக்கும். அப்போ எதை நோக்கி போகிறீங்களோ அங்கே போகணும். அப்போ விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் குழந்தை பாக்கியத்துக்காகவும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். செக் பண்ணி பாருங்கள். கல்யாணமான உடனே பிரச்சனை அனுபவிக்கிற முதல் லக்னம் எதுன்னு கேட்டால் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். ஏன் சொல்லுங்கள், பாதகாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாயிட்டாரு இல்லையா? பாதகாதிபதி யார் விருச்சிகத்துக்கு? சந்திரன். என்ன அது எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல தானே உச்சம்.
நட்சத்திரமாகவும் இருக்காரா, அதனால தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் என்னைக்குமே பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கும். நீச்சமானா கூட தப்பிச்சுக்கலாம். உச்சமாயிருச்சு, 7ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் சொன்னால் அத்தனை விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தோத்த லக்னம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. சந்திர திசை குரு திசை கேது திசை போனால் மைனஸ் ஆகும். அப்போ சந்திரன் குரு கேது போகும்போது அவங்க லைஃப்பில் போக வேண்டிய முதல் ஸ்தலமே வந்து திருப்பட்டூர் பிரம்மபுருஷர். அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து கொஞ்சமாவது பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். செகண்ட் மேரேஜ் போகிறீங்க, அதுவும் பிரச்சனையாகக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்தலத்தை போய் கும்பிட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆரம்பத்தில் கஷ்டப்படக்கூடிய லக்னமும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். செக் பண்ணி பாருங்க. குரு கேது சந்திர திசையில் குழந்தையை பற்றிய ஒரு கவலை உங்களுக்கு போயிட்டே இருக்கும். தன் குழந்தையுடைய கவலை ஒன்று. சில பேர் படிப்புக்காக கஷ்டப்படுவாங்க, சில பேர் குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்படுவாங்க, சில பேர் குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க போக வேண்டிய ஸ்தலம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர். போயிட்டு வாங்க, உங்களுக்கு அற்புதமான அந்த விஷயங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸாவது காட்டுவார். உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அது கொடுப்பார். தனுசு ராசி தனுசு லக்னம் போங்க. தனுசு லக்னத்துக்கு திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் உயிர் காரகத்தை கொடுக்கும். இந்த தனுசு லக்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் குடும்ப வாழ்க்கை என்பது கொஞ்சம் மைனஸான ஒரு இது. நிறைய பேர் நோட் பண்ண மாட்டீங்க. செக் பண்ணி பாருங்க. தனுசு ராசி தனுசு லக்னம் நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. சில பேருக்கு வெளியே தெரியும், சில பேருக்கு வெளியே தெரியாது. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை தனுசு ராசி தனுசு லக்னம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு எங்கே உச்சமாகிறாரு? 8ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல இல்லையா? 8ஆம் இடத்துல போய் ஒரு 4ஆம் அதிபதி, அதாவது கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லக்கூடிய தன்னுடைய அனைத்து விதமான சுக துக்கங்களையும் அடக்கியிருக்க 4ஆம் பாவ அதிபதி போய் உச்சமாகலாமா? ஸோ மனசில் என்றைக்குமே சங்கடங்கள் சச்சரவுகளோடு வாழக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு லக்னம். அது குரு கேது சந்திர திசைகள் அவங்களுக்கு வந்ததுன்னா லைஃப்பில் சங்கடப்பட்டே தீருவாங்க. அவங்க அந்த சங்கடத்துலேருந்து வெளியே வரணும்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா சின்னதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாரு. உயிர்காரகத்துக்கு சூப்பராக பண்ணி கொடுப்பார். பொருளாதாரக்காரங்க கொடுக்க மாட்டார், அது போகவே கூடாது. உயிர்காரக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுக்கு போனாலும் அங்கே நல்லது நடக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது சார், ரெடி பண்ணி விடுவார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ரெடி பண்ணி விடுவார். உங்களுக்கே ஒரு பிரச்சனை ரெடி பண்ணி விடுவார். உங்களுடைய மன ரீதியான போராட்டங்கள் ரெடி பண்ணி விட்டுருவார். அற்புதமான ஒரு ஸ்தலம். நான் நிறைய தனுசு ராசி தனுசு லக்னத்தை நான் அனுப்பிச்சிருக்கேன். அத்தனை பேரும் கொடுத்த ரிசல்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல சார், ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை முழுசாக எப்போவுமே தீராது. நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது, அது வேறு விஷயம். ஆனால் தீரணும் மனச்சங்கடங்கள் இன்னைக்கு இருக்கிறது ஒரு ஸ்டெப்பு கூட அடுத்த நிலைக்கு போகக்கூடாது, குறையணும்னா அங்கே தான் போகணும். இதுவே நீங்கள் மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க பார்த்துங்க. மகர ராசி மகர லக்னத்துக்கு இந்த குருவும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 8, ஒன்று வந்து 12, 3 வரும். 12, 8, 3 நாள் நம்ம பயப்படுவோமா? கண்டிப்பாக குரு திசை ஆரம்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். அவன் நீ நேராக போய் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரரை ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் இழந்ததை அதே திசையில் மீட்கக்கூடியவன் மகர ராசி மகர லக்னம். நீங்கள் மகர ராசி மகர லக்னத்துக்கு குரு திசை ஆரம்பிச்சுன்னா பாருங்கள், நல்லா போயிட்டு இருப்பா, திடீர்னு ஒரு அடி வாங்குவான், நல்லா பாதாளத்துக்கு கொண்டு போய் விடும். அதே குரு திசை முடிவதற்குள் மீண்டும் எழுந்து உட்கார்றவன் யாருன்னா மகர ராசி மகர லக்னம். பல பேரை பார்த்துட்டேன். எங்கள் ஊர் கவுன்சிலர் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இழந்ததை மீட்கக்கூடியது. இருந்த அத்தனை சொத்தும் போய் ஐபி கொடுத்து அதுவும் முடியாமல் உள்ள தூக்கி வைக்கிற நிலைமைக்கு வந்து அது எல்லாம் பழையபடி எல்லாத்தையும் மீட்டு மறுபடியும் 4 காரு 4 வீடோடு உட்கார்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நான் குரு திசை சில லக்னங்களுக்கு தான் கொடுக்கும்பேன். அதில் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு அனுப்பணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிறாங்க. திசை முடியறதுல பல இடத்துக்கு வந்தாச்சு, பாதியிலேயே வந்தாச்சு. அற்புதமான ஸ்தலம். ஆனால் உறவுக்காரகத்துக்கு செட்டே ஆகாது. குடும்ப ரீதியாக குழந்தைகள் ரீதியாலாம் அந்த கோயிலுக்கு முடிஞ்சது. கோயிலை பற்றி நெகட்டிவ் கிடையாது. அந்த கோயில் உங்களுக்கு 3, 12, 12ஆம் இடம் விரயம் சொல்லிட்டோம். என்ன விரயம்? உயிர் விரயம். சந்தோஷமாக அந்த கோயிலுக்கு குடும்ப குட்டியோட போகிறனால போகக்கூடாது. போனால் நெகட்டிவ் பண்ணுவோம். நெகட்டிவ் பண்ணாது. நம்ம நேரம் திசை போகுது. ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை கொடுத்தா இன்னொரு விஷயத்தை மறுக்கும் என்பது உண்மை. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உயிர்காரக பொருள்காரகம் வேண்டி போயிட்டீங்க, அது கொடுத்துருவார், அவர் ஒன்று எடுத்துக்குவார். சார் எந்த ஒரு விஷயமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இங்கே எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நான் ஒன்று கொடுத்தா நீங்கள் ஒன்று எனக்கு கொடுப்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் டயத்தை கொடுக்குறீங்க, நான் என்னுடைய அறிவை கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும். அப்போ அந்த கோவிலுக்குன்னு சில சிறப்பம்சம் இருக்குது. ஒன்று ப்ளஸ் 1 மைனஸ் இருக்கா? அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு தலைவே வெட்டி எடுத்த இடம். ஓகேவா? மீண்டும் தன்னோட அதிகாரத்தை வாங்கின. நீ கேட்க போகிறது என்ன? அதிகாரத்தை கேட்க போகிற. எனக்கு அதிகாரத்தை கொடுன்னு கேட்குற. அதிகாரத்தை கொடுத்துருவார், ஈக்குவலாக இன்னொரு பார்ட் எடுத்துக்குவார். அப்போ அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களா? இன்னொரு விஷயத்தோடு போகக்கூடாது. செல்வ செழிப்போட போகக்கூடாது. எனக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வேணால் செல்வ செழிப்பை போய் காட்டக்கூடாது. அப்போ பொது தரிசனத்தில் தான் போகணும். நான் போய் 500 டிக்கெட் வாங்கிட்டு விஐபி தரிசனத்தில் போய் பார்த்துட்டு வருவேன்னா அது உனக்கு செட் ஆகாது. அவர் கொடுக்க மாட்டார்.
அந்த மாதிரி குடும்பம் குட்டியோட போகலாமான்னா ஜென்ரலாக கோவிலுக்கு போங்க, அதுக்காக போகாமலாம் இருக்காதீங்க. பட் தேவைகளுக்காக போகாதீங்க. போனீங்கன்னா ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று எடுத்துருவார். வரம் கேட்க போகிறீங்க, ஒரு அரசியல்வாதி பார்க்க போகிறீங்க, சும்மா கொடுத்துருவாரா? சும்மா கொடுத்துருவாரா? ஏதோ ஒன்று கொடுக்கணும்ல, அதே தான். அப்போது வரம் வேண்டி போகும் பொழுது இது ட்ரேடு மாதிரி, உங்களுக்கு எனக்கு ஒரு ட்ரேடு நடக்கிற மாதிரி, அந்த ட்ரேடுக்குண்டான ஈக்குவலான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அதனால தான் சொல்லுவோம், மகர ராசி மகர லக்னத்துக்காரனுக்கு குரு திசை வந்தால் ஒரு உயிர் இழப்புக்கு பிறகு லைஃப்பில் முன்னேறுக்குவான்னு சொல்லுவோம். செக் பண்ணி பாருங்கள். குரு திசை போகும்போது முதல் குழந்தை அல்லது குழந்தை அபார்ஷன் அல்லது தந்தை, இந்த மூணில் ஒன்று கை வைக்காமல் அவனுடைய பொருளாதாரம் முன்னேறாது. அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே நீங்கள் அனுப்பிச்சிங்க, எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்பா. அது கொடுக்காது, அதுக்கு தான் தனியாக போயிட்டு வான்றோம். புரியுதுங்களா? போயிட்டு வந்தீங்கன்னா காசு கொடுத்துருவார். நீ ஏன் மனச்சங்கடத்தோட போகிற, உன் மனச்சங்கடத்தை எடுத்துகிட்டு காசை கொடுத்துருவார். குடும்பம் குட்டியோட போகக்கூடாது. அதுக்கு சொல்ல பரிகாரத்துக்காக போகும்போது எப்படி போகணும் ஒரு வழிமுறை இருக்குது, அதுக்கேற்றபடி போகணும். இதே அடுத்தது பாருங்கள், கும்பராசி கும்பலக்னம். கும்பராசிக்கு அற்புதமான ஒரு ஸ்தலம். கும்பராசி கும்பலக்னம் லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா, நான் எப்படி ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் வெரி ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்தனோ, கும்பராசி கும்பலக்னத்துக்கு போக வேண்டிய இடமே வந்து திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் தான். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய கோவில். 11ஆம் இடமா அப்படின்னா அது கிடையாது. உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும்னா நீங்கள் லக்னாதிபதிக்கு கல் போடுவீங்க, லக்னாதிபதி சனியுடைய கோவிலெலாம் தேடி போவீங்க. போனீங்கன்னா கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் இருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க விஷயங்கள் என்ன, பேரை கொடுப்பாரு, புகழை கொடுப்பாரு, காசை கொடுக்க மாட்டார் உங்கள் லக்னத்துக்கு. அவர் கொடுக்கக்கூடிய இடமெல்லாம் குருவை நோக்கி தான் போகணும். அப்போ திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா சூரியனும் நேர் 7ஆம் யார் சூரியனா, 7ஆம் சூரியனா, சிவராஜ யோகம் நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னோமா வந்தோன்னே, இந்த சூரியன் கூட குரு தொடர்பு மட்டும் வந்துருச்சுன்னா சூப்பராக அருமையாக லைஃப்பில் பேர் புகழ் காசு பணத்தோடு உட்காரக்கூடிய ஒரு லக்னம் இந்த கும்பராசி கும்பராசி கும்பலக்னம். நல்லா பார்த்துங்க, நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் குரு சூரியன் தொடர்பு இருக்கும். அத்தனை அரசியல்வாதிகளும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் போயிட்டு வந்திருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அரசியலில் வெற்றி உண்டு. சனி திசையில் போனால் கிடைக்குமானா அது எனக்கு கிடைக்காது. திசைகள் போகணும். போகும்போது அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நடக்கும். அப்போ சனி திசையில் என்ன சார் வரும், எப்படி அரசியல்வாதி கேஸ் வரும். கோயிலுக்கு போயிட்டோன்னா கேஸை கொஞ்சம் தள்ளி போடுவார், நல்ல திசை வரும்போது முடிச்சு கொடுத்துருவார். ஸோ நீ தப்பிக்கணும்னாலும் அந்த கோயில் தான், ஜெயிக்கணும்னாலும் அந்த கோயில் தான். அப்போ கும்பராசி கும்பலக்னம் அருமையான அற்புதமான ஸ்தலம் வந்து திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர். இது வந்து அவங்களுக்கு வந்து அபிஜித், டைரக்ட் அபிஜித். நான் ஏற்கனவே சொன்னேன், மிதுனத்துக்கு வந்து டைரெக்டாக ஓனர் மாதிரி வேலை செய்வார். ஒரு ஓனர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு தன்னுடைய கீழே இருக்கவங்க தான் பார்ப்பார், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆப்ஷன் எல்லாம். அப்போ 2 பேர் போகிறீங்க. அப்போது எப்படி மிதுனத்துக்கு கொடுக்குறாரோ அதே போல் இவங்களுக்கும் அது அபிஜித் கோவிலாக வர்றதுனால கும்பராசி கும்பலக்னத்துக்கும் நல்ல அருமையான ஒரு விஷயத்தை பண்ணுவார். அடுத்ததாக பண்ண மீனராசி மீனலக்னம். இந்த மீனராசி மீனலக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில். எனக்கு பேர் புகழ் இல்லை, எனக்கு வந்து தொழில் அமையலைங்கிறவங்க இந்த மீனராசி மீனலக்னத்துக்காரங்க கண்டிப்பாக திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போயே ஆகணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 12 ராசி 12 லக்னம் நான் கொடுத்துருக்கேன். இந்த 12 ராசி 12 லக்னத்தில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் வந்து மாற்றி தான் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஒரு ராசிக்கு பொருளாதாரம், ஒரு ராசிக்கு உயிர்காரகம் கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன். 6 ராசிக்கு அது உயிர்காரகமாக வேலை செய்யும், 6 ராசிக்கு பொருள்காரகமாக வேலை செய்யும். அப்போது அந்த குரு சூரியன் சம்மந்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் சில பேருக்கு நன்மை எதில், உயிர்காரகத்தில், சில பேருக்கு நன்மை பொருள்காரகத்தில். அப்போது யாருக்கு அனுப்பணும், அதை விட்டு போட்டு எனக்கு இந்த கோயில் செட் ஆகலை, அவனுக்கு இந்த கோயில் செட் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் பழனி இங்கே நம்ம திருப்பதி போங்காமாங்க, சில பேர் போயிடாதரா போனீங்கன்னா கடன் வந்துரும்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உனக்கு எதுவாக அது வேலை செய்யுமோ அதுதான். அதுக்கு தான் சொன்னேன், ஒரே டிவியில் பல சேனல் வருது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதை தான் ரிசீவ் பண்ணுவீங்க. அதுதான் லக்னம். அது தெரியாமல் என் வீட்டில் சன் டிவி வரல, அவனுக்கு வந்து கரெக்டாக வருதுன்னா என்ன பண்ண முடியும்? புரியுதா? அப்போ உங்கள் டிவியில் வரணும்னா நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கம்பேரிசன் பண்ணாதீங்க, ஒருவருக்கு ஒருவர் கம்பேரிசன் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வேற, அவங்க வேற. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா எளிமையாக இருக்கும். அடைக்கும்போது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்கா இல்லையான்னு உங்கள் அனுபவத்தில் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு முறை நான் வந்து திருக்கண்டியூரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், அதே போல் வந்து நம்ம குருவாயூரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையாக பேசியிருந்தார், ரொம்ப சிறப்பு. ஐயா அவர்களுக்கு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார்.